Hello children, இன்னைக்கு exercise 3.19ல sum number 9 பார்க்க போறோம். If A equal to அப்படினு சொல்லி ஒரு 2/2 matrix கொடுத்துட்டு prove that A transpose is equal to I அப்படிங்கற ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குதுன்றதை ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A transpose கண்டுபிடிக்கணும். ஸோ A வேல்யூ கொடுத்துருக்காங்க. A is equal to cos theta sin theta minus sin theta cos theta. Okay, so இப்போ A transpose கண்டுபிடிக்கணும்னா A transpose அப்படிங்கிறது வந்து என்னன்னா A ஓட ரோ எல்லாம் இங்கே காலமா வந்துடணும். ஸோ cos theta sin theta செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமா வரணும். ஸோ minus sin theta cos theta. ஓகே, ஸோ இப்போ A transpose கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏயோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். cos theta sin theta minus sin theta cos theta. இப்போ A transpose எழுதிக்கலாம். cos theta minus sin theta sin theta cos theta. ஸோ this is equal to, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாசிபிளான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ A மேட்ரிக்ஸ் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. A டிரான்ஸ்போஸும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ மிடில் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஸோ இதோட ப்ராடக்ட்டும் 2/2 மேட்ரிக்ஸாக வரும். ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் இங்கே எழுத போகிறோம். ஸோ cos theta இன்ட்டு cos theta cos square theta plus sin theta into sin theta sin square theta. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். cos theta into minus sin theta. ஸோ minus cos theta sin theta plus sin theta into cos theta. அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் இங்கே எழுத போகிறோம். minus sin theta cos theta. So minus sin theta cos theta plus sin theta cos theta. Cos theta sin theta னு எழுதலாம். மல்டிப்ளிகேஷன் அண்டர்கோஸ் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் சேமாக தான் வரும் இல்லையா? ஸோ எப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். மைனஸ் sin theta இன்ட்டு மைனஸ் sin theta. ஸோ ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். sin theta இன்ட்டு sin theta sin square theta plus cos theta into cos theta cos square theta. ஸோ இப்போ இதுலேயும் வந்து நமக்கு sin square theta plus cos square theta equal to 1ன்னு தெரியும் இல்லையா? அதை மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் தான் வரும்ன்றதுனால cos square theta plus sin square theta 1 தான். இங்கே வந்து minus cos theta sin theta plus sin theta cos theta வந்து 0வாக ஆகிடும். minus sin theta cos theta வந்து plus cos theta sin theta 0. இதுவும் வந்து sin square theta நம்மளோட ஃபார்முலா இருக்கு இல்லையா? since sin square theta plus cos square theta is equal to 1 அப்படிங்கிறதுனால அதை வந்து cos square theta plus sin square thetaவும் 1 அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இல்லையா? மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் தான், சேம் 1 தான் வரப்போகுது. அதனால cos square theta plus sin square thetaவும் 1ன்னு எழுதியாச்சு. இங்கேயும் sin square theta plus cos square thetaவும் 1 தான். ஸோ இந்த மாதிரி 1 வந்து இந்த க்ராஸ்லேயும் மற்ற இடத்துல 0 வந்துச்சுன்னா இதுதான் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். இதை வந்து ஐன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிருச்சு இல்லையா? Therefore A transpose is equal to I அப்படிங்கிற ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. Hence verified. That's all. Thanks for watching children.